Preeti Properties and Developers, Velamal Garden, Phase 2. For bookings, call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். வணக்கம் சார். வணக்கம் சார், நாளை விஜய் அவர்களுடைய அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல யார் யார் இடம்பெற போகிறார்கள்? ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விசிகாவும் இதுல பங்கு பெறணும், IUML பங்கு பெறணும்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய CV சண்முகம் குழு இதுல இடம்பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக எப்படி இருக்க போகிறது சார் இந்த அமைச்சரவை விரிவாக்கம்? இதுல நிச்சயமாக IUML இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இப்போதைக்கு ஒரு நபர் இருப்பார். அதன் பிறகு கம்யூனிஸ்டுகள் அதுல சேர மாட்டாங்க என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ்ல இருந்து 2 நபர்களுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒண்ணுங்கிற இலக்கில தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நம்பர் பாத்தீங்கன்னா டெபினட்டாக பாக்கி இருக்கின்ற கட்சிகளை விட 2.5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இடதுசாரிகளானாலும் சரி, இல்ல விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, இல்ல IUML சரி, எல்லாருக்குமே 2 நபர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் 5 நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு கன்சிடரேஷன் வைத்துக் கொண்டு எங்களுக்கு 2 நபர்கள் அமைச்சரவையில் வேண்டும் என்று கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு ஒரு நபர் அகாமடேட் பண்ணிட்டு அதன் பிறகு இன்னொரு விரிவாக்கம் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு நபரை கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல இவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நபர்களை இப்போ இம்பாக்ட் பண்ணிட்டு, அதாவது காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர், IUML இருந்து ஒருத்தர், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒருத்தரை இன்டெக்ட் பண்ணிட்டு இன்னொரு விரிவாக்கம் வரப்போகிறது. அந்த விரிவாக்கத்துல நிச்சயமாக இன்னும் அதிக நபர்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திரும்பவும் மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் முன்னாடியே ஒரு மனு தாக்கல் கூட செஞ்சார். அப்புறம் அதன் பிறகு வாபஸ் வாங்கினார். அப்போ அவருக்கும் அந்த ஆசை இருக்கிறது. நிச்சயமாக அவரை பொறுத்தவரை இப்ப திருச்சி ஈஸ்ட் நிச்சயமாக ஒரு இப்ப வெக்கேட் ஆயிருக்கிறது. அந்த சீட்ல கூட அவர் நிக்கலாம். அப்போ ஒரு பொது தொகுதியிலிருந்து ஜெயித்து வருகின்ற ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஒகேஷன்ல ஒரு SC கேண்டிடேட்டா அவர் இருப்பார். நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். தாவேகாவை பொறுத்தவரை அவர் ஜெயித்து வந்தால் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க 25 ஆனாலும் சரி, 28 எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அதை தாண்டியும் ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகன்ட் விரிவாக்கம் இருக்குன்னு தான் நான் காண்கிறேன். சரி, இதுல அதிமுகல CV சண்முகம் குழுவுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அவங்க இடம் பெறுவாங்களா அந்த அமைச்சரவையில நாளை நடக்கிறதுலயே? இல்ல, அது அறம் சார்ந்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இப்ப தாவேகாவினர் சரி என்னதான் ஆனாலும் ஊழல்வாதிகளையும் அனைவரையும் நான் அரவணைத்தான் போக போறோம், என்ன ஆனாலும் நமக்கு பரவாயில்ல, நமக்கு ஸ்டெபிலிட்டி தான், அரசாங்கத்தினுடைய ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம் என்று இருந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இப்போதே அவர்களுக்கு மெஜாரிட்டி விடுகிறது. இனி இப்போதைக்கு 233 நபர்கள் இருக்கின்ற அவையா இருக்கிறது. அதை தாண்டி இப்போ அடுத்ததாக ஒரு தேர்தல் நடந்தால் கூட, திருச்சி கிழக்கில் ஒரு தேர்தல் நடந்தால் கூட அதுல இப்போதைக்கு சூழ்நிலையில் 100% தாவேகா நபர் தான் ஜெயித்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஊழல்வாதிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட, அதை தாண்டியும் அவர் மேல் வழக்கு பதிவு செஞ்சு இன்னும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கூட வந்த பிறகு கூட, அந்த கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகு கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கின்ற நபர்களை நீங்க கேபினெட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வி நிச்சயமாக இவரை அவர்களுக்கு சீரியஸாக கன்சிடர் பண்ணுவார்கள். இந்த இஷ்யூ சீரியஸாக கன்சிடர் பண்ணுவார்கள். அதன் பிறகுதான் ஒரு முடிவெடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை அதுக்கு வாய்ப்பில்லை. சார், அப்படி இருந்தா இந்த CV சண்முகம் குழுவை போய் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முதல் நாள் போய் விஜய் அவர்கள் பார்த்தாங்க. மறுநாள் அவங்களுடைய ஆதரவையும் ஏற்றுக்கொண்டார். இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவ்வளவு ஆதரவெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்க இருப்பாங்களா CV சண்முகம் குழு? இல்ல, நிச்சயமாக நீங்கள் கூறுவது உண்மைதான். CV சண்முகத்துக்கும் அந்த குழுவுக்கும் டெபினட்டாக இருக்கத்தான் செய்யும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது நாம் யாரும் டெபினட்டாக தாண்டி போக முடியும். இல்ல, பரஸ்பரம் ஒரு புரிதலோட ஒரு டீலோட இருந்ததுனால தானே இந்த சந்திப்புகள், அதுக்கு பின்னாடி நடந்த வாக்கெடுப்பு எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அரசியல்ல பார்க்கும்போது. இல்ல, அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு இல்லையா? அதாவது இப்போ செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட அதுல இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதனாலதான் அவர் எடப்பாடியை போய் சந்திக்கவில்லை. விஜய் அதனாலதான் எடப்பாடியை போய் சந்திக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் CV சண்முகத்தை போய் சந்திக்கிறார். அது ஆக்சுவலா மிக தவறான ஒரு விஷயமாகத்தான். அதாவது அவர் செய்த ஒரே ஒரு தவறு இந்த 10 நாள்ல
ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காத இருந்தால் தான் என்னை பொறுத்தவரை பெரிய தவறாக நான் காண்கிறேன். அது அவர் செஞ்சிடக்கூடாது. இங்க போயிட்டு அங்க போகாம இருக்கிறது நிச்சயமாக. அப்ப இங்க என்ன டீல் போட்டீங்கன்னு அந்த கேள்விக்கெல்லாம் வருது இல்லையா? அப்ப நீங்களும் டீல் போடுற நபரா என்ற அந்த கேள்வியும் வருகிறது. இப்ப அதனாலதான் இவருக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை வருவதாக நான் காண்கிறேன். பட் அப்படி இருந்தால் கூட நீங்க சொன்னது உண்மைதான். இவருக்கு அங்க போய் சந்தித்து இருக்கிறாரு. அங்க என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை அது கட்சியை பிளவுபடுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு கூட அங்க சென்றிருக்கலாம். அதுல நாம் இப்ப கூற முடியாது. அது அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் அவருடைய நோக்கம் என்னவென்று. அப்படி இருந்தால் இவர்கள் அமைச்சரவைக்குள்ள வந்தால் இம்மீடியட்டாக இது ஊழல்வாதிகளுடைய அரசாங்கமாக மாறிவிடும். அப்புறம் இவர்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அந்த ஒரு விஷயத்தை இவர் விரும்புவாரான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை விரும்ப மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த அவர்களுக்கு, அதாவது இந்த சி.வி. சண்முகம் தரப்பினருக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் வேற ஒரு பிரச்சனை கூட இருக்குங்க. அதாவது இவர்களும் மனு கொடுத்திருக்கிறார்கள் ஸ்பீக்கர் ஜே.சி.டி. பிரபாகர் கிட்ட. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமியும் மனு கொடுத்திருக்கிறார் ஜே.சி.டி. பிரபாகர் கிட்ட. அப்கோர்ஸ் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு நிச்சயமாக ஜே.சி.டி. பிரபாகருக்கும் இருக்கும். ஏனென்றால் அவரும் அதிமுக இருந்தார் தான். அவரும் அதிமுக சீட் கேட்டவர் தான். அங்க கிடைக்காதனாலதான் இங்க வர்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை அவருக்கு இருந்தால் கூட அவர் அந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். இன்னும் 3 மாதம் அவருக்கு டைம் எடுத்துக்கொள்ளலாம். இதனால தாராளமாக ஒரு கவர்னர் திரும்பி விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, ஏப்பா இது இவங்க 2 பேரும் அடுத்த எம்எல்ஏ இருப்பாங்களும் கூட தெரியாது. அப்ப இந்த மாதிரி நபர்களை நீ அமைச்சரவையில் எடுக்க வேண்டுமா என்ற அந்த கேள்வி கவர்னர் திரும்பி கேட்கலாம். ஆனால் அவருக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டியும் இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அவரை அமைச்சரவையில் உட்படுத்தத்தான் வேண்டும் என்றதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. இல்ல அதுதான் கேக்குறேன். எதிர்பார்ப்பு அப்படிங்கறத விட்டு கொடுத்துருவாங்கல்ல சி.வி. சண்முகம் குழுன்னு. இவருக்கு இந்த சிக்கல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால விஜய் அவர்கள் தவிர்க்கலாம். ஆனா சி.வி. சண்முகம் குழு இந்த எதிர்பார்ப்பை மீறி ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும் சார்? இல்ல, சி.வி. சண்முகத்தை அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் என்ன செய்ய இயலும் என்றுதான் பிரச்சனையா இருக்கிறது. அதாவது இப்போ அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போய்விட்டார்கள். இது என்ன அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் அரசாங்கத்துல போய் சேரணும், இல்லை என்றால் நீங்க எடப்பாடியை அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணணும். இதுக்கு ரெண்டுக்கும் இப்ப வாய்ப்பில்லாத நிலைமையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு நிலையில் தான், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு நீக்கம் நடத்த வேண்டும் என்றால் 100% இவர்களுக்கு இது இந்த ஆட்சியினுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படும். அந்த ஒத்துழைப்புக்காகத்தான் இன்னைக்கு 100% இவர்களோட நிற்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் இப்ப நிக்கவில்லை என்றால், அரசாங்கம் கூட நிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இருக்காது. தடால் புடால்னு இப்ப ஸ்பீக்கர் ஒரு முடிவை எடுத்து இவர்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபைட் என்று அறிவித்து விட்டால் அதன் பிறகு நீங்க கோர்ட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும். அப்புறம் நீங்க கட்சியை உடைக்கிறது, இல்லை என்றால் அந்த கட்சியை கைப்பற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப இங்கேயும் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப தாவேகா அவர்களுக்கு இப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை என்றால் கூட அவர்கள் ஒன்றும் பெரிதாக ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. அவர்கள் தாராளமாக விஜயை சந்தித்து அவருடைய குமரல்களை வேணால் அவர்கள் சொல்லலாமே தவிர அதை தாண்டி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் அவர்களால் செய்ய முடியாது. ஆனா இந்த சூழ்நிலையில சார், இங்க மாநில அரசை தாவேக அரச அவங்க அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கட்டாயம் இல்லையில. ஏன்னா உச்சபட்சமா கோர்ட்டு தான். இப்ப இபிஎஸ் கோர்ட்டுக்கு போனா கூட அங்க யாருக்கு முடிவு வருதுங்கிறது தானே இறுதியா இருக்கும். இல்ல, அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம இது வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கோர்ட்ஸை பத்தி இருக்கின்ற விஷயங்கள் நாம் அங்க நடக்கின்ற அவலங்கள். இப்ப காக்ரோச் என்று இளைஞர்களை ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கூறியிருக்கிறார். அதன் பிறகு நான் அவர்களை அனைவரையும் கூறவில்லை என்று கூறி அவர் மிரட்டி இருக்கிறார். அப்ப அதை தாண்டி ஒரு விஷயமும் நம்ம கோர்ட்டை பத்தி வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் குறிப்பிடலாம். 2 தரப்பினர்களுக்கும் அங்க டேடி அமித்ஷா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப டேடி என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் கோர்ட்ல முடிவா இருக்கும். அப்ப அதனாலதான் இப்ப எந்த தரப்புக்கு அப்ப கோர்ட்ல ஆக்சுவலி 2 பேருடைய பவர்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது யாருக்கு அங்க அவருடைய கை ஓங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
அது நிச்சயமாக 2 பேருக்கும் அங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது என்பதுதான் நம்ம தெரிகிறது. ஆனால் அதே நேரத்துல வந்து ஸ்பீக்கர் கிட்ட யாருக்கு அதிகமான இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100% வந்து சிவி சண்முகத்துக்கும் இவர்களுடைய அந்த அந்த குழுவுக்கு தான் அங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப எங்க அது சார்ட் அவுட் பண்ண முடியும் இவர்களால், அதாவது சிவி சண்முகம் குழுவினால் பாத்தீங்கன்னா தாவேகாவை நாடி நின்னால் மட்டும்தான் அது வந்து அவருக்கான ஒரு பாசிட்டிவ் இது வர முடியும் என்றதுதான் உண்மை நிலை. அப்ப அதான் விஷயமா இருக்கிறது. அதனாலதான் இவர்களோட ஒட்டி நிற்கிறார்கள். சரி சார், இப்போ இங்க அமைச்சரவைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேத்து தோழர் சண்முகம் அவர்கள் கூட ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக உள்ளே வந்து வர்றாங்க அமைச்சரவையில அப்படின்னா எங்களுடைய ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம்னு. அப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? இப்ப இடதுசாரிகளும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஒட்டித்தான் அவரால் வந்து பயணிக்க முடியுமே தவிர நிச்சயமாக அதை எதிர்த்து வந்து நிச்சயமாக விஜய் செல்ல மாட்டார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இடதுசாரிகள் மட்டும்தான் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 1. 2வது வந்து இடதுசாரிகள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2. அப்ப இந்த 2 விஷயம் இருக்கும்போது நிச்சயமாக அதை தாண்டி வந்து செயல்பட மாட்டார் என்று நான் கருதுகிறேன். இதே சூழ்நிலையில நிறைவாக கேட்கிறேன், விசிக திருமா அவர்களுக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தானே சார்? ஏன்னா கம்யூனிஸ்ட ஒட்டி தான் அவருடைய முடிவுகளும் எடுக்கப்படுது. அப்போ இவங்க ஊழல்வாதின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய ஒரு குழு உள்ளே வந்தா நாங்க மறுபரிசீலனை செய்வோம்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லும் போது விசிக மட்டும் அதுல போய் இடம் பெறுவது அப்படிங்கறதும் ஒரு அவங்களுக்கு ஒரு நெருடலான விஷயமா தானே இருக்கும். நிச்சயமாக நெருடலான விஷயமா தான் இருக்கும். ஆனால் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து நான் வந்து இணைந்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இடதுசாரிகள் வந்து மிக தெளிவாக நாங்கள் இந்த அரசாங்கத்தில் பங்காக இருக்க மாட்டேன். அப்போ வி வில் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடு, அன்கண்டிஷனல் சப்போர்ட். அப்ப அவர்களுடைய சிச்சுவேஷனும் விடுதலை சிறுத்தைகளுடைய சிச்சுவேஷனும் ரொம்ப வித்தியாசமான இடங்கள் தான் இருக்கிறது. அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது. அந்த ஆளுங்கட்சியை பொறுத்தவரை யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்குள்ள வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற நபர்கள் அவர்களாத்தான் இருப்பார்களே தவிர அது வேற யாரும், அதாவது இன்னொரு அதிகாரம் வேண்டும் என்று அவர்களை நாடின இன்னொரு கட்சி வந்து அதை வந்து அந்த முடிவு வந்து எடுக்க முடியாது. ஆகதான் அதான் விசிகவை பொறுத்தவரை ஒரு இக்கட்டான சூழல். இன்னொரு விஷயம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் இந்த அமைச்சரவையில் சேர்ந்து விட்டால் அதன் பிறகு வந்து அவர்கள் நிச்சயமாக திமுக கூட்டணியில் நீடிக்கிறேன் என்று கிளைம் பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்க வந்து இன்னொரு அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டு நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்று கூறுதல வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது செய்யவும் முடியாது. அப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்ற முடிவை எடுத்த பிறகு அதுல வந்து நீங்க சில காம்ப்ரமைசஸ் வந்து செய்யத்தான் வேண்டும் என்றுதான் உண்மை நிலை. அதான் விடுதலை சிறுத்தைகளும் செய்வார்கள். கம்யூனிஸ்ட் அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி கிரெடிபிலிட்டியை விட்டுட்டு காம்ப்ரமைஸ்க்கு போவாங்களா சார் விசிக? இவர்கள் கூட போறோம் என்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு வந்து சில காம்ப்ரமைசஸ் வந்து செய்யத்தான் வேணும். அதிகாரம் என்பதே ஒரு காம்ப்ரமைஸ் தானுங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு நீங்க உள்ளே நுழைந்து விட்டால் 100% நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நீங்க செய்யத்தான் வேண்டும். அதுல வந்து மாற்றுக்கிறது எடுக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியாக விரிவாக்கம் நடக்க போகிறது என்பதை. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.